மோசே மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கணும். ஆண்டவரே நீங்க கூட வரலன்னா நாங்க போக மாட்டேங்க, அனுப்பாதீங்க. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவரே நீங்க வராம நான் போக மாட்டேன். அவங்க ஒண்ணு விளங்க மாட்டேங்குது. என்னைக்கு இயேசு உள்ளத்துல ஏற்றுக்கணும் அன்னைக்கு பரிசுத்தாவி உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. பரிசுத்தாவியானவர் விசுவாசிகளுக்கு இருக்க பிரச்சனைன்னா, மோசே வாழ்ந்த காலத்துல ஆவியானவர் அவனுக்குள் வந்து தங்கி அவனை நடத்துகிற மாதிரி ஒரு சூழல் அதுக்கெல்லாம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் தேர்ந்தெடுத்த ஊழியக்காரன் அபிஷேகித்து வைத்தார், ஆரோனை அபிஷேகித்தார், மோசை கூட இருந்தார், மோசையோட முகமுகமா பேசினார், நேரா அப்படி முகமுகமா பேசினார். அவனுடைய அவனுக்குள் வந்து வாழ்ந்தான்னு சொல்ல முடியல. நல்லா புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டு காரியங்களை வாசிக்கும் போது அது புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு நிழலாய்த்தான் பார்க்கணுடைய. புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்திருக்கு? கர்த்தராகிய இயேசுவை உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து உங்கள் வாயினால் அறிக்கையிடும் போது உங்கள் ஆவியை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கும் போது உள்ள உயிர்ப்பிக்கிற ஆவியான வந்து தங்கிட்டாரு. என்னை விசுவாசிக்கிற உள்ளத்துல இப்ப ஜீவ தண்ணீர் நதிகள் பாய்ந்து ஓடிட்டு இருக்கு. நேர நேரம் வாய்க்கால வெட்டாம அந்த தண்ணி பாய முடியாதபடிக்கு வாயில கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால அப்புறம் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் பாய முடியல. நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டுல நீங்க என் கூட வந்தா தான் உங்க விடுவேன், இல்லைன்னா நான் கிளம்ப மாட்டேன்னு சொன்னது வேற. இப்ப விசுவாசி எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே எப்போதும் என்னோடு இருக்கிற பிரசனத்திற்காக இயேசு சொன்னாங்க, பிதாவை நீர் எப்போதும் என்னோடு இருக்கிறீர், எனக்கு ஒரு நாள் விலகல, எப்போதும் எனக்கு ஜெபத்துக்கு பதில் தருகிறீர். ஆமே. எப்படி ஜெபம் பண்றாங்க? இயேசு வந்து பிதாவிட்ட ஜெபம் பண்ணும்போது உன்னை காண்பிக்கிறார். நம்ம கிட்ட என்னன்னா, ஆவியானவர் இயேசுவின் மேல் வந்து தங்கி இருந்தார். ஆவியானவர் கூட இருக்கும் போது கரெக்டா தெரியுது, தேவனே நீர் எப்போதும் என்னோடு இருக்கிறீர். இயேசு ஜெபம் பண்றாங்க, இயேசுக்கு ஜெபம் பண்றாங்க, தேவனே நீர் எப்போதும் என்னோடு இருக்கிறீர், எப்போதும் என் ஜெபத்துக்கு பதில் தருகிறீர். இவங்க எல்லாம் விசுவாசிக்கிறதுக்காக நான் அதை அறிக்கை பண்றேன். எனக்கு டவுட் கிடையாது, இந்த சுத்தி டவுட் இருக்குல்ல, அதுக்காக நான் அறிக்கை பண்றேன். அப்படின்னா விசுவாசி எப்படி ஜெபம் பண்ணணும்? என்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அன்றைக்கே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி இருக்கிறார்.